இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த மியூசியம் ஜெய்கரில் இருக்கிற மியூசியத்துக்குள்ளே வந்து போகிறோங்க. மியூசியத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதாங்க மியூசியம். கேமரா அலோடு இல்லையா? மியூசியம்னா ஃபுல்லாக ஷாப்பிங் மட்டும்தாங்க. உள்ளே வந்து பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. நான் கூட மியூசியம் சொன்னப்போ ராஜாவோட கத்தி வாள் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கே ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி இருக்கிறதா இருக்கிறனால நம்ம அப்படியே வெளியே வந்துடுவோங்க. வீடியோக்கு அலோடு இல்லைன்ட்டாங்க. இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் ரூம்ஸ் மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்படியே வந்து போவோங்க. டைம் இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா கோவில். கண்டிப்பாக கோட்டைனாலே கோவில் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா சாமியே ஓம் நமச்சிவாயா, ஜெய் ஸ்ரீராம். வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவில் இருக்குங்க. மந்திருக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது மியூசியம்னு போட்டிருந்தாலும் அவங்க ஏதோ சேல்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அதில் போகணும். வந்து பார்த்திங்கன்னா இது அந்த காலத்தில் தான் இருக்குது தெரியல, இது இந்த காலத்து மாதிரி தான் இருக்குது. அப்படியே ரவுண்ட் அடித்து அடுத்த பிளேஸ்க்கு போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஷிப்கிராம். இன்சைட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்க்க போகிறோம். ராஜாவோட ஃபோட்டோ ஷாப்புங்க. ஃபிக்ஸ் ரேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷாப் வந்து உள்ளே இருக்குது. ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ப்போம். கேமரா அலோவ் ஓகே ஓகே ப்ரோ. இங்கே கேமரா அலோவ் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பொருளை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கேமராக்கு அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்ட்டாங்க. சரி, அதனால நம்ம அப்படியே திரும்பி போயிடுவோம். மேபி இவங்க கேமரா அலோட் பண்ணுறப்ப நிறைய பேர் மேபி அது பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து வாங்க வருவாங்க. பட் இவங்க அலோட் பண்ணுறது இல்லைங்க. இங்கே வந்து ஆம்புலன்ஸுமே வந்து ஜெய் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக வந்து இருக்குங்க. மேபி கோட்டைக்கு வரவங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் மூலமாக கூட கண்டிப்பாக இங்கேருந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜெய்கர் ரெஸ்டாரண்ட் கரண்ட்லி ஓப்பனில் இல்லை. அப்படியே வந்து நெக்ஸ்ட் அப்படியே போவாங்க. பேலஸ் காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸு நிறையா பிளேசஸ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் போகிறோம். ஒரு வழியாக வந்து எல்லாமே பார்த்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஓவராலாக வந்து செக் பண்ணிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா இங்கே பீரிங் எல்லாம் வச்சுருக்கோம். ஐயோ குழந்தை கீழே குழந்தை க்யூட்டாக ஓடி வருதுங்க. பார்த்தீங்கன்னா பீரிங் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்து பீரிங்ஸ். இது வந்து சுடுமா சுடாதான்னு எனக்கு தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இரும்புக்காரனுக்கு போட்டோம்னா நல்ல ஒரு விலை கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுங்க. சரிங்களா? ஆர்மோர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் வந்து சேல்ஸ்க்கு இருக்குங்க. பட் இங்கே ஆர்மௌரி ஆஃப்டர் வேரிங் ராஜஸ்தானி ட்ரெஸ் இன் அவர் பேலஸ் டைப் கேமரா மொபைலிஸ். இங்கே வந்து மொபைல் ஃபோன் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ராஜஸ்தான் டைப்பில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வால்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் எடுத்துக்கலாங்க. அவங்கக்கிட்ட மேபி அதுக்கான பேமெண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால கேமராவை அப்படியே திருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ராஜஸ்தானில் எப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணா அங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஹாய் ப்ரோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ரிட்டன் பார்க்கிங். ஓ ஜிலேபி இல்லையா? நான் கூட ஜிலேபின்னு நினச்சேங்க. ஒரு குட்டி குழந்தை. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். கோட்டைக்கு வெளியே போயிட்டுருக்குமா உள்ளே போயிட்டுருக்குமானே தெரில. அவ்வளோ இடம் இருக்குங்க. சைனீஸ்லேருந்து ஜாப்பனீஸ்லேருந்து எல்லாருமே வர்றாங்க. இது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பீரிங் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு பீரிங் இருக்குது ப்ரோ.
வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஷாப்புமே இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொடின்னு நினைக்கிறீங்க, இது கொடி. இது வந்து உள்ளே வந்துட்டு ஷாப்ஸ், கடை, ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கேயுமே கிடைக்கும். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வார் அண்ட் பீஸ் என்ட்ரி வந்து மிலிட்ரியோட இது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன நம்மளை பொம்மை, ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு, வயரத்தடிக்கி. இதாங்க வந்து பார்த்திங்கன்னா பீரிங்க அந்த காலத்தில். இது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. ட்ரெயினுக்கு வர்ற மாதிரி பெரிய வீல்கள் இருக்குது. இது அந்த காலத்தில் இருந்தது தானா இல்லை இந்த காலத்தில் இருந்த ஓல்டு பழசு இந்தியன் ஆர்மிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்களான்னு தெரில. ஏதாவது குண்டு இருக்கா? பீரிங்குள்ளே குண்டு இருக்குன்னு பார்த்த மக்களே, உள்ள பிளாஸ்டிக் குப்பை தான் இருக்குது. இதாங்க இருந்துச்சு சுற்றி பார்த்ததில். இப்படியே வார் பிளேஸ்க்குள்ளே போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். மேபி இதில் வந்து இதுக்கான புல்லட்ஸ் குண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ வெறும் தாளாடா. மேபி இதில் தான் இதுக்கான குண்டெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வார் அண்ட் பீஸ், அதாவது போரும் யுத்தமும் இதுவும். கேமராலும் இன்சைட். ஓகே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த